தட்டி. Come on, brother. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். நீங்க சொல்லுங்க. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. சத்துருவை மிதிப்பாய், துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடங்குவாய், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீக பண்ணுவார், ராஜரீக பண்ணுவார். சத்துருவை மிதிப்பாய், துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், ஓ இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், அவர் ராஜரீக பண்ணுவார், ராஜரீக பண்ணுவார். நீயோ காரங்காலை தட்டியை துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும், ராஜாதி ராஜாவாம் என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். சொல்லு பாடு. ஓசன் ஓசன் ஓசன்னா என்று ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 ஓசன்னா. என் கட்டுகளை அறுப்பா, கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, சாபங்களை முறிப்பா, வேதனையை மாற்றுவா, வேதனையை மாற்றுவா, புது மேல தருவா, புது மேல தருவா. என் கட்டுகளை அறுப்பா, கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, சாபங்களை முறிப்பா, என் வேதனையை மாற்றுவா, வேதனையை மாற்றுவா, புது மேல தருவா, புது மேல தருவா. நீயோ காரங்காலை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்காலை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் பாடு. ஹோசன்னா 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 என்று ஹோசன்னா ஹோசன்னா பாடு. ஹோசன்னா 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 ஹோசன்னா. என் விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், திருவாயை பொழிவார், திருவாயை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க முடிப்பார். என் விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், திருவாயை பொழிவார், திருவாயை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்காலை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்காலை உயர்த்தி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஹோசன்னா 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 பாடு. ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஓயாமல் துதிப்போம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். மறுபடியும் என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். மீண்டும் ஒரு முறை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி பாடு. ஓசன்னா பாடு. ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா ஓசன்னா
ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. மட்டும் கையை தட்டி நல்லா, 2 கையை நல்லா தட்டி. எத்தனை பேர் இந்த வருஷத்துல 6 மாதம் எனக்கு எப்படி வேணா போயிருக்கட்டும், அடுத்த 6 மாதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிப்போம், கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நிறைவை பிடிப்போம். இந்த மாலையில கர்த்தர் நம்மோடு பேசுவா, அவருடைய வார்த்தையின் நிறைவோடு வெற்றியின் படிகளை நான் ஏறி சொல்லுவேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? கையை தட்டி சொல்ல ஆரம்பிப்போமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். கையெல்லாம் தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். அற்புதம் செய்பவர் சொல்லுமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்களா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். சொல்லுங்களா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், அவர் வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமை. 7வது மாதத்தில் அவர் வார்த்தையை அனுப்பியே என்னை மகிமை. அவர் வார்த்தையை, அவர் வார்த்தையை அனுப்பியே என்னை மகிமை படுத்துவார். சொல்லுங்க, அவர் வார்த்தையை அனுப்பியே என்னை மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும். கை தட்டுங்கடா. வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. இன்னும் ஒரு முறை அப்படியா சொல்லுங்க. ஜெயம். நீங்க அறிக்கை பண்ண ஜெயம் உங்களை தேடி வரும். வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, தோல்வி இல்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா, தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எங்கள் ஆண்டவர்
அடைத்தார். வெற்றியின் நாளிது, இன்றையாக மகிழ்வோம், ஆட்காலிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆட்காலிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி வெற்றி, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. இல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். எனக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வியின் வாசல்களை அடைப்போம். ஆமென். ஜெயத்தின் வாசல்கள் நமக்கு திறந்திருப்பதாக. எல்லா விதமான சூழ்ச்சியின் வாசல்களை அடைப்போம். சுதந்திரிக்கிற வாசலை திறப்போமாக. எல்லா குறைவின் வாசல்களை அடைப்போம். நிறைவின் வாசல்களை திறப்போமாக. எல்லா புலம்பலின் வாசலை அடைப்போம். பரவசத்தின் வாசலை தேவன் இந்த மாலை வேளையில ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் திறந்து தருவாராக. கையை தட்டுறது எதற்கு தெரியுமா? எனக்குள்ள ஒரு ஆவியின் நிறைவு. ஒரு ஆமென் சொல்லுவோம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமென் சொல்லமா? கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம். வாலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் மறைந்திடுமே. வாலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே, இடைச்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே, இடைச்சலெல்லாம் இன்றே மறைந்து. சொல்வீங்க எல்லாரும். உன்னை அதிசயம் காண்பே, நீ அற்புதம், அதிசயம் காணவே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற உன்னை அதிசயம், உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. என் பாதையெல்லாம் போகுமே, என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. என் பாதையெல்லாம் மறைந்து போகுமே, என் பாதையெல்லாம் நெய்யாய். சொல்ல ஆரம்பிக்கலாமா? அதிசயம் காணச்சுவே, நீ அற்புதம். நீங்களே சொல்லுங்க தைரியமா. அதிசயம் காணவே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற இந்த 7வது மாதத்தில் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுவே, காரிருளில் பேரொளி வீசிடுவே. வனவீரமே வழியாய் வந்தாலோ, வல்லவரே கரமே நடத்திடுமே. வனவீரமே வழியாய் வந்தாலோ, வல்லவரே வல்லவரே
நம்பி நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம். நல்ல கைய பலத்தோடு கட்டு. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டு. வாக்கு பண்ணினாரே என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற மறுபடியும் ஒருமுறை. என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற. வழி திறக்கும் அதிசயம், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமா சொல்லுங்க. வழி திறக்கும் அதிசயம், செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. என் தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. என் இடைச்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. என் தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. என் இடைச்சல் எல்லாம் இன்றே மறைந்து. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் சொல்லுங்க. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் என்று வாக்களித்தார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிருப்பார். உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம். ஒருமுறை உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிருப்பார். உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் என்று வாக்களித்தார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். சொல்லுங்க. என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற. நல்ல கையை தட்டி 7வது மாதத்துல என் தடைகள் விலகும். நான் கர்த்தர், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கையை தட்டி நீங்க எனக்கு செய்கிறத எந்த வல்லமைகளும் தடுக்க முடியாதே. ஆவியில வைராக்கியமா சொல்லுங்க. ஆமென். எழும்பி நிற்கலாம் வேகமா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்க ஆரம்பிக்கலாம்ப்பா. என் தடைகள் விலகும். எனக்கு எதிராக இருக்கிற எல்லா கிரியைகள் விலகும். துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லா சேனைகளும் அவைகள் பணியும். துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லா விதமான கிரியைகள் உங்க மேல இருக்கிற துதியின் அபிஷேகம் தேவ சமூகத்துல இந்த மாலை வேளையில உறுதி செய்யப்படட்டும். நான் ஆராதிக்கிற பிள்ளை, நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளை. என்னுடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய பிரயாசங்களை தேவன் அறிந்திருக்கிறார். வாய்களை திறந்து நல்ல தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாம். ரேமா ஹாரியான்டா ஷியான்டா. ஆவியானவரே, இந்த மாலை வேளையில எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகள், எல்லா யோர்தான்கள், எல்லா எரிகோக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவைகள் விலகி போகட்டும். கர்த்தர் என் சார்பிலே எழுந்தருளுவாராக. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க. தோல்வி தோல்வியானாக்கில்லையே. நான் தோற்று போவதில்லை. தோல்வியானாக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
நீர் சொல்லுங்க பிரதர், இருக்கும் போது என்னாலும் வெற்றி. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசித்தவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் எதினா 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 என்னோடு பதினா. சொல்லுங்க, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. என் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட மாறுது. என் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட மாறுது. மாறாவின் தீரை தேனாக மாற்றும் என் தேசம் என்னோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என் பட்சத்தில் இருப்பாராக. என் தேசம் என்னோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். எதினால் எதினால் இது எதினால் என்னோடு வருவதீரோடு இருக்கும்போது, என்னோடு இருக்கும்போது சபையே கையை தட்டி ஆராதித்து இயேசு எங்களோடு இருக்கும்போது தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் நல்ல அபிஷேகத்தில் கிளம்பி சொல்ல ஆரம்பிங்க. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, சொல்லுங்க மறுபடியும். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி சொல்ல ஆரம்பிங்க. என்னோடு இயேசு இருப்பாரானா, என்னுடைய கிரியைகள் அவருக்கு ஏற்ற கிரியைகளாய். நல்ல ரெண்டு கையை தட்டி இந்த மாலை வேளையில என்னை உமக்கு ஏற்ற துதி மிகுந்த பாத்திரமாய் மாற்றுவீராக. உம்மை உயர்த்தி காண்பிக்க கூடியவர்களாய் எங்களை எடுத்து நிலைநிறுத்துவீராக. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளா. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே.
ஒரே ஒரு முறை சொல்லி எப்படி முடிக்கலாம்? நான் உம்மை தேடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். வருஷத்துல கடந்த 6 மாதம் எப்படி நாங்க கழித்தோன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வருகிற 6 மாதத்துல நாங்க நிர்விசாரமா இருக்க விரும்பல. வருகிற 6 மாதத்துல எழுப்புதலை பார்க்க விரும்புகிறோம். வருகிற 6 மாதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை காண விரும்புகிறோம். எழுப்புதலுக்குரிய நிறைவை என் ஆவியில போடுவீராக. உங்க வார்த்தையின் நிறைவை சுதந்தரிக்க எங்க வாயினாலே நாங்களே தீர்க்கதரிசனமாய் பேசக்கூடிய அளவு என் தேவனுடைய ஆவியின் நிறைவு இந்த ஆராதனை வேளையில, இந்த இயேசு உயர்த்தும் கூடுகையில அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே பொழிந்தெழுகிற தயவிற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். முற்றுமுடிய உங்க நிறைவுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. கனத்த மகிமை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, மகிமைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. சத்தமாமேன்னு சொல்லுமாமே, இன்னும் ஒரு ஆமேன்னு சொல்லமாமே. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், இயேசு உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், இயேசு உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். காரம் பிடித்தவர் நம்மை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். காரம் பிடித்தவர் நம்மை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், இயேசு உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். இந்த மாதத்திலும் இந்த இயேசு உயர்த்தும் கூட்டத்துக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை பண்ண நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம சபைக்கு நல்ல கைகளை தட்டி அன்று மயம்படுத்துங்க. ஒரு மேன் ஆஃப் பிரேயர் கர்த்தர் நம்மை இந்த நாளில் அப்பிரவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். எதிர்பார்ப்போடு இருங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் உங்கள் மத்தியில் போட போகிறார். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அருமையான அண்ணன் காலேப் ஜெயக்குமார் அண்ணன் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். காட்டாத்துறையில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறார்கள். பெத்தேல் மிஷன்
ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருச்சபையில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட சபை விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிறார்கள். நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சுக்கு வந்து எப்படி இன்னும் சபையை டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் ஆத்துமாக்களை குறித்த வாரம், சபையை கட்டுகிறது, பிரான்ச் எல்லாம் எப்படி எழுப்புறது எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். திரும்ப ஒரு நாள் நமக்கு இந்த வருஷம் வருவாங்க, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மை பலப்படுத்த, நம்மளை உந்தி தள்ளுகிறதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். அருமையான அண்ணன் ஏறக்குறைய 300-400 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது அருமையான அண்ணனை பிரதர் ரவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்போடு வரவேற்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அண்ணனை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எவ்வளவேனும் தகுதியற்ற என்னையும் உங்கள் முன் நிறுத்திய தெய்வாதி தேவனை துதிக்கிறேன். அன்பு சகோதரர் கார்த்திக் கமாலியேல் மற்றும் பிரதர் ரவி இவர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்லிக் ஃபயர் ஃபெல்லோஷிப், இந்த ஊழியத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எங்கே ஜெபம் இருக்குதோ அங்கே ஊழியம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே ஜெபம் இருக்குதோ ஊழியம் இருக்கும். எங்கே ஜெபம் இல்லையா ஊழியம் நின்று போயிடும். அப்போஸ்தல நடவடிக்கையில் பார்க்கிறோம், இயேசுவானவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு கூட்டம் அப்போஸ்தல 1:5 ஜெபம் பண்ணினார். 120 பேரா ஜெபம் பண்ணாங்க. நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலை. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்தார்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படும். எழுப்புதல் எப்போ வரும்னா ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வரணும். யாரிடத்தில் வருகிறீங்கன்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்துக்கலாம், யாரிடத்தில் வருகிறீங்க. வேறு இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரிடம் வரும் பொழுது அவர் பலனளிக்கிறவர், பதில் தருகிறவர், பரிசளிக்கிறவர், பரிசுத்தத்தை தருகிறவர், பண்பை தருகிறவர், பங்கமில்லாமல் தம் ஜனத்தை உயர்த்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆகவே உங்கள் சபை ஜெபிக்கிற சபை, நிச்சயம் இது வளரும். ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், no man is greater than his prayer life. இந்த மனிதன் யார்? Why Revival Tarries என்ற புஸ்தகத்தை எழுதிய தேவ மனிதர் லெனார்ட் ரேவன்ஹில். ஒரு மனிதன் எவ்வளவு ஜெபிக்கிறானோ அவ்வளவு பெரியவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பெரியவன். ஆமென். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். சில ஜெபிக்கிறேன்னு அப்படியே பார்ப்பாங்க, சில ஜெபிக்கிறேன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்களே அந்த அரங்கத்தில், அந்த அரங்கம் ஒளித்திருந்து எலியாவை போல் ஜெபிக்கிறவர்கள் பாகாலின் வல்லமைக்கு சவால் விடுவார். ஆமென். இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒளித்திருந்து ஜெபிக்கலாம், மறைந்திருந்து ஜெபிக்கலாம். நடுவில் ஒரு சகோதரி, நீ பல நாட்களா, பல மணி நேரமா, எழுப்புதல் எப்பொழுது வரும் என்று நீ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்வதை உன்னுடைய சொந்த கண்கள் பார்க்க போகிறது. தேவனுடைய ஆவியானவர் மகிமையா இந்த இடத்துல இறங்கி அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? தேசமே பயப்படாதே. கை வைத்து சொல்லுங்க, இந்தியாவே. இவ்வளவுதான் சத்தமா? என் காது கேட்க மாட்டேதே. பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே மகிழ்ந்து களிகூறு. தமிழ்நாடு பயப்படாதே, தூத்துக்குடியே பயப்படாதே. ஆமென். இந்த இடம் என்ன இடம் பிரதர்? மில்லர்புரமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. ஆமென். தேசமேனா ஓ லேண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடு. நாம் வசிக்கும் நாடு, உலகமாகிய நாடு, பூகோள பகுதி, நாம் இருக்கும் மாநிலம், நாம் இருக்கும் மாவட்டம், நாம் இருக்கும் கிராமம் அல்லது பட்டணம், தெரு. ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சபையை உபவாசித்து ஜெபிக்கும்படிக்கு அழைத்தார். உபவாசம் என்றால் உடன் வாசம், ஆண்டவரோடு தங்கி இருப்பது. சிலர் உபவாசம்னு அங்கே இங்கே போவாங்க. நான் அவங்கள சொல்லுவேன் பட்டினின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். தேவனோடு வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதிலும் அவருடைய சத்தத்தை கேட்பதிலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த தேசம் பயப்பட காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள், கர்த்தரை விட்டு விலகினார்கள், பின்வாங்கினார்கள். பலிபீடத்தில் கொழுந்துவிட்டு எரிக வேண்டிய பலிபீட அக்கினி குறைந்து போயிற்று. சந்தோஷம் துக்கமாய் மாறியது. இருக்க வேண்டிய எண்ணெய் குறைந்து போனது. ஆகவே தேசத்தில் இந்த யோவேல் 2:20 பார்த்தால், அழிக்கும் சேனையை தேவன் அனுப்பியதினாலே அது பெரிய காரியத்தை செய்தது. என்ன காரியம்? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு, இவை 4 தேசத்தை அழித்தது. தேசத்தின் பலன்களை அழித்தது, தேசத்தின் விளைவை அழித்தது. இந்த 4 பூச்சியை போல உன் வாழ்க்கையில 4 பக்கமும் போராட்டத்தோடு நீ வந்திருக்கலாம். நீளம், அகலம், ஆழம், உயரம் என்று ஒரு பொருளுக்கு சொல்வார்களே பரிமாணம். இதை போல உன் வாழ்க்கையில உன் வீட்டை சுற்றி எப்ப பார்த்தாலும் போராட்டத்தோடு நீ வந்திருக்கலாம், வேதனையோடு நீ வந்திருக்கலாம். போன வாரம் கூட நான் வாழ வேண்டுமா, என் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குதா, ஏன் எனக்கு இத்தனை டார்ச்சர், இத்தனை உபத்திரவம் என்ற கேள்வியோடும் நீ வந்திருக்கலாம். உன்னை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. உன் குடும்பத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த மாவட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னா ஒன்று பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அல்லது பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்
பயப்படாதேன்னு சொன்னா ஒன்று பிரச்சனை இருக்கு அல்லது பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன், நீர் உம ஊத்த வாயை திறந்து பயப்படாத பயப்படாத இப்படி பேசுறதுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறீரே அப்படின்னு கேட்கலாம். பயப்படாமல் நாம் தைரியம் கொள்ளும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கைதட்டுவோம். ஆமென். ஏங்க பயம் வருது? ஏன் பயம் வருது? The scattering destruction, அழிவு. நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது நாம் பயப்படுகிறோம். ஆதியாகமம் 3:10 நீங்க வாசித்து பாருங்க. ஆதேமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொல்றான், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. அல்லேலூயா. அவ என்ன அர்த்தம்? குட்டு வெளிப்பட்டதினால், பாவம் இருப்பதினால், என் பாவத்தை மனிதர் அறிந்திருப்பதினால், தேவனுக்கு என் பாவம் தெரிகிறதே. மனு குலத்தில் எடுங்க, பாவம் பெருகி போச்சு. பாவம் பெருகி போச்சு. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் 14 வயதிலே வாலிப பெண் பிள்ளைகள் கெட்டு போகிறார். ஆம்பளை பிள்ளைகள் அதை விட குடி. அங்கே 100க்கு 85% வாலிப பிள்ளைகள் திருமணத்திற்கு முன்பே அத்தனை பாவத்தையும் செய்து விடுகிறார். நம்ம தேசமும் பாவம் நெருங்கி வருது. சில தேவ மக்கள் சொல்லுகிறார்கள், 60% பிள்ளைகள் ஒன்று சிந்தையில் அல்லது மனதில் அல்லது பார்வையில் கரைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். காரணம் என்ன? உலகம் உங்கள் கையில்னு சொல்கிற செல்போன். நல்லா கவனிக்கும். பாவத்தினாலே பயம். 3வது பயம் ஏன் வருகிறது? 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போமானால், தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம் என்பது ஒரு ஆவி. ஒத்துக்கிறீங்களா? பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18. இந்த பயம் டார்ச்சர் பண்ண, வேதனைப்படுத்து. ஒரு அருமையான வாலிப பிள்ளை, நல்ல படிக்கிறவள், கல்லூரிக்கு புதிதாய் சேர்க்கப்பட்டார். அறிமுக நாள் ஓரியன்டேஷன் டேல ஒவ்வொருத்தரா பெயரை சொல்லி நான் இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து வந்திருக்கிறேன் அறிமுகப்படுத்தும் போது இந்த வாலிப பிள்ளையும் அவளுடைய சிநேகிதி ஏதோ அவள் கையை கிச்சு காட்டினதுனால சிரித்து விட்டாள். அறிமுக நாளிலே இப்படி இவள் விளையாட்டா சிரிக்கிறாளேன்னு ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரு? அவளை முன் குறித்து வைத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு வரும்போது கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு டீஸ் பண்ணதுனால இந்த வாலிப பிள்ளை ரொம்ப பயந்து போனான். நாட்கள் சென்றது. காலையில் இரவு தூங்கி காலையில் காலேஜுக்கு போக அம்மா எழுப்புனா அப்பா எழுப்புனா எழும்ப மாட்டேன். பிந்தி அப்படியே
காலேஜுக்கு போவாள். அரை மணி நேரம் பிந்தி போனவள், 1 மணி நேரம் பிந்தி போனவள், கடைசியில் அரை நாள் 1 நாள் என்று கல்லூரிக்கு முற்றிலும் டிமிக்கி கொடுத்தாள். காலேஜ் நினைச்சாவே அவளுக்கு ஒரு பயம், நடுக்கம். காலங்கள் சென்றது. காலையில் தூங்கி எழும்பினாவே வாமிட்டிங் வரும், கை காலெல்லாம் நடுங்கும். கல்லூரிக்கு போக முடியாமல் ஒரு சில ஆண்டுகள் வீணாய் போய்விட்டது. ஒரு டாக்டரிடம் அவளை அழைத்து சென்றார். அவளுக்கு என்ன வியாதி, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சோதித்து பார்த்தபோது எந்த வியாதியும் சரீரத்தில் இல்லை என்று சொன்னார். மனோதத்துவ நிபுணரிடம் அவள் அழைத்து செல்லப்பட்ட போது ஒவ்வொரு கதையாய் ஏங்கி ஏங்கி அழுது சொன்னார். அவளுடைய வாழ்க்கையிலே காயம், வூண்டிங் என்று சொல்வார்களே, வூண்ட் இன் த ஸ்பிரிட், புண்பட்டதினாலே, காயப்பட்டதினாலே, புறக்கணிக்கப்பட்டதினாலே அவள் வாழ்வே பயமாய் மாறியது. அந்த மனோ தத்துவ நிபுணர் அவளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இயேசுவை பற்றி சொன்னார். கைதட்டவும். ஆமென். அவளுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. பிற்காலத்தில் ஆண்டவரின் வல்லமையை பெற்று வல்லமையுள்ள ஊழியக்காரியாய் மாறினார். இன்று இந்த கூட்டத்தில் கூட சில வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் வந்த சில தோல்விகள், நீ கல்லூரிக்கு போகும் பொழுது, படிக்க போகும் பொழுது, பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது, அல்லது உன் உறவினர்களால் நீ காயப்பட்டதினால் இன்று சோர்ந்து போய் வந்திருக்கிறார். நீ நன்றாய் ஆராதிப்பது உண்மை, ஆனால் உனக்குள் ஒரு ஏக்கம், உனக்குள் ஒரு பெருமூச்சு, உனக்குள் ஒரு கேள்வி, என் வாழ்க்கை என்னமாய் முடியுமோ? என் அன்பு தங்கச்சி, என் அன்பு வாலிப தம்பி, இயேசு உன் பயத்தை போக்குவதற்கு, உன் காயங்களை ஆற்றுவதற்காக கல்வாரி சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டவராய் தொங்கினார். புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவரை மனிதர்கள் எண்ணாமற் போனார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பின்னால கடைசியில் இருக்கிற ஐயா, வேதனையா அழுதுகிட்டு இருக்கீங்களா? எத்தனை நாட்கள் நான் இப்படி கடத்துவது? என் வீட்டின் வேதனை என்று மாறும், என் துக்கம் எப்பொழுது மாறும், என் வேதனை எப்பொழுது மாறும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு பெற்றோரே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் காயத்தினால் வருகிற பயத்தை நீக்க அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. பயம் வர 4வது காரணம் என்ன? சவுண்ட் மைண்ட் சொல்லுவாங்களே, தெளிந்த புத்தி. அது ஸ்கேர்சிட்டி, லேக் ஆஃப் சவுண்ட் மைண்ட். தெளிந்த புத்தி இல்லாமையினாலே பயம் வருது. இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க போகும்போது எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். கும் இருட்டா இருக்கு. ரோட்டில்
அப்படியே காற்று அடிக்குது. இந்த தூத்துக்குடி கடல் காற்று அழகா அடிக்குது. இப்ப ரோட்டை பார்க்கிறவங்க பிள்ளை ஏதோ மூவ் ஆகுது, பொத்துன்னு விழுந்துரும். அம்மா அம்மான்னு அது விழுந்த உடனே ஒரு இடத்துல இப்படி நடந்த சம்பவம். பொம்பளை பிள்ளை அம்மான்னு விழுந்துச்சு. அம்மான்ற சத்தத்தை கேட்ட அம்மாவும் பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்தாங்க? தெளிந்த புத்தி இல்லை. இந்த ரோட்ல என்ன கிடந்தது? கருப்பு கலர் ரிப்பன் கிடந்தது. காத்து அடிச்சதுனால பிள்ளை பாம்புன்னுச்சு, அம்மா பாம்பையே பார்த்த மாதிரி விழுந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெளிந்த புத்தி இல்லை. துரும்ப என்ன ஆக்குறோம்? தூணாக்குறோம். தூசியை என்ன ஆக்குறோம்? அப்படியே என்ன ஊசியா கொன்னு போடுறதுன்னு நினைக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துரும்ப தூணாக்காதீங்க, ரிப்பனை பாம்பாக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லைட் இல்லைன்னா கையில டார்ச் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அடிச்சு பார்த்துட்டு இது ஒரு ரிப்பன், இது ஒரு கயிறு. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின் வெளிச்சம் இருக்கணும். கைதட்டுங்க. கட்டளையாகிய விளக்கு இருக்கணும். கர்த்தர் தந்த தீபமாகிய நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கணும். ஆமென். நான் நேசிக்கிற தேவ மனிதன் எசேக்கியான ஒரு முறை கடுமையான தொண்டை வேதனையினால கஷ்டப்பட்டு பேசவே முடியாது, தொண்டை அடைக்கும். ஒவ்வொரு டாக்டர்கிட்டையா செக் பண்ணா ஒவ்வொருத்தரும் அதையும் இதையும் சொன்னாங்களாம். அவர் தனியா ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் சொன்னாராம், இக்னோர் இட், கண்டுக்கிடாம இரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் சொன்னார், யூ த ஃபூல். ஆவியானவர் அப்படி பேசுவாரா? பேசுவாரா? பேச மாட்டாரா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிசாசு சொல்லுவதை நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்புகிறவர்கள் முட்டாள். நீ எவ்வளவோ வருஷம் வாழ போற தாயே, உன் பிள்ளை நல்லா இருக்க போகுது, உன் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுது, எழுதி வச்சுக்க. சில மாதத்துல அற்புதம் நடக்க போகுது, உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்க போகுது. நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவது ஸ்ட்ரெங்த் சொல்லுவோமே, நம்ம வாழ்க்கையில பலன் இல்லைன்னா பயம் வரும். நான் கூப்பிட்ட அந்நாளில் எனக்கு உத்தரவு அருளினீர், ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரிய. இன்னைக்கு அநேகர் ஆத்துமாவில் பலன் இல்லை. உணர்ச்சி, மனதுன்னு சொல்லுவோமே, வில், சித்தம், மைண்ட், எமோஷன், வில், இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் ஆத்துமா. ஆத்துமான்றது என்ன? த சீட் ஆஃப் எமோஷன். உணர்ச்சிகளின் டிரைவருக்கு பேரு ஆத்துமா. இந்த ஆத்துமாவிலே மனிதனுக்கு பலன் இல்லை என்றால், ஆவியில பலன் இல்லைன்னா பயப்படும். சரீரத்தில் பலன் இல்லைன்னா என்ன செய்வான்? பயப்படும். என் நண்பர் ஒருத்தரை பத்தி சொன்னார். ஒரு ஆளை அந்த ஆள் மதிக்க மாட்டார். நல்ல வசதி உள்ள பணக்கார். ஊழியக்காரங்களெல்லாம் வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டார். அவருடைய மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தும். என் நண்பர் அவரை சந்திக்க போனார். ஜெபம் பண்ணிட்டு சந்திக்க போகும்போது இதை போல டேபிளில் காலை போட்டு கீழே சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். வந்துட்டீங்களா அப்படிதான் சொன்னார். இவர் நல்ல தேவ மனிதர். ஜெபிச்சுட்டு அவருக்கு சில ஆலோசனை
சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வாரம் தான் ஆச்சு. பாத்ரூமுக்கு லைட்டு போட கூட பயம் அவருக்கு வந்துருச்சு. நல்ல கவனிக்கும். திடீர்னு ஐயோ ஃபேன் கீழே அறுந்து உழுது அப்படிம்பாரா. ஏன் அவருக்கு பயம் வந்தது? செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோமே, சுய நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் கான்பிடன்ஸ் இருக்கு. ஈகோ, ஸ்ட்ரெங்க். நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம், நல்ல தைரியப்படுத்துறோம். தனியா ரோட்ல நடக்கணும், கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும். ஆனா இந்த கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் ஆகி கணவன் மனைவியை நேசிக்காம, மனைவி கணவனை நேசிக்காம, அண்ணன் தம்பியை நேசிக்காம, அக்கா தங்கச்சியை நேசிக்காம, அன்பு குறையும் போது பயம் வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பு குறைஞ்சா என்ன வரும்? கார்த்திக் கமாலியல் பிரதர் எனக்கு பெஸ்ட் டீ கொண்டு வந்தார். ஆனா அவர் விஷம் கொண்டு வந்திருப்பாரோன்னு நினைச்சேன்னா டீ குடிச்சிருப்பேனா? என்ன சிரிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க தெரியுமா? என் மனைவி என்னத்தையோ செஞ்சிட்டா, என் பார்ட்னர் எனக்கு என்னமோ செஞ்சிட்டான், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கார செய்துட்டான். இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கைதட்டுங்க. பூரண அன்பில என்ன இல்லை? ஆமென். அன்பு பூரணமாக 4 வித அன்பு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பு ஈராஸ். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள அன்பு ஸ்டார்கே. நண்பர்கள் இடையிலே உள்ள அன்பு ஃபீலியல். தேவன் மனிதனுக்கு காட்டும் அன்பு அகாப்பே. ஒரு குடும்பத்தில் 4 அன்பு இருக்க முடியும், அல்ல இல்லையா? எங்க குடும்ப ஜெபம், எங்க தனி ஜெபம், எங்க நண்பர்களை போல குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அன்பு பூரணப்படும். அன்பு வளரணும். அன்பு பூரண அன்புனா என்ன? வட்டம் இருக்குது, பூரணமான ஒரு உருவம். பூரணம்னா என்ன? அதை திருத்த இனி கூடாதது, அதை இனி மேம்படுத்த கூடாதது, அதை இன்னும் மேலான தரத்தை உடையதாய் மாற்றக்கூடாதது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்க அன்பு எப்படி இருக்குன்னா, பிரதர் நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் குடும்பம் உண்டு. நீங்க இப்படி அன்பா இருப்பீங்கன்னா கிணத்து தவளை அன்பு. உங்க அன்பு எப்படி இருக்கணும்? சபைக்கு வருகிறவர்களோடு சேர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும். யோபுவின் முகத்தை பார்த்து யோபுவின் சிநேகிதரை அவர்கள் புத்தீனத்திற்கு நடத்தாத தேவன். யோபு 42:10 பார்த்தால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நண்பனே, என் அன்பு சகோதரனே, உங்க வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா பயம் இருக்கும். உங்க வாழ்க்கையில தெளிந்த புத்தி இல்லைன்னா பயம் இருக்கும். பலன் இல்லைன்னா பயம் இருக்கும். தானியேல் சொல்லுகிறார், தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு பெரிய காரியங்களை அதற்கேற்றபடி செய்வார். தானியேல் 11:32 நினைக்கிறேன். They shall do exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை அறிய அறிய ஆத்துமாவிலே பலன் வர வர
அவன் தைரியமாய் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். இன்று இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள், இன்று இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? பயத்தோடு இருக்கிறீர்களா? சங்கீதம் 53:4 வாசிங்க. 53ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். எப்படி போட்டிருக்கு? மிகவும் பயந்தார்கள். அப்ப என்ன சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பயம் உள்ள இடம் இருக்கு, பயம் இல்லாத இடம் இருக்கு. செல்போன் டவர் உச்சியில போனா பயம் வரும். அல்லேலூயா. ஆனா சிலர் வீட்டில் நடக்கும் போதே பயம் வருது. ஐயோ குதுகுதுன்னு வருதே, நிமோனியா வரும் போல தெரியுதே, யாரோ என்ன அடிக்கிறது போல தெரியுதே. பயம் உள்ள இடம் இருக்கு, பயம் இல்லாத இடம். நான் கார் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன், பத்திரமா ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கார் ஓட்டுறதே கிடையாது. அல்லேலூயா. நான் புது கார் ஓட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பயமா. வெரி குட், தேர் யூ ஆர். அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத போது, அறிவு இல்லாத போது நமக்கு பயம் வருவது இயல்பு. கொடைக்கானல்ல சூசைட் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. எத்தனை பேர் கொடைக்கானல் போயிருக்கிறீங்க? கை வைத்துங்க. அதை பார்த்துருப்பீங்க. அங்க போய் நின்னா என்ன வரும்? தலையே சுத்தும், பயம் வரும். அது இயல்பு. ஆனா பயமில்லாத இடத்துல ஏன் பயம் வருது? கிரமம் கெட்டு அக்கிரமம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கிராமத்துல இருந்தாலும் கிரமம் கெட்ட அக்கிரமக்காரனுக்கு பயம் வரும். அல்லேலூயா. பயம் உள்ள இடம், பயம் இல்லாத இடம். பயம் இல்லாத இடத்திலும் இன்றைக்கு எத்தனையோ பேர் பயப்படுகிறார். வேதம் சொல்லுது நாம் கர்த்தருக்கு பயப்படணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படணும், வேலை செய்கிறவர்கள் எஜமானுக்கு பயப்படணும், ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும்? அது இயற்கையான பயம். இந்த காலத்துல ஆசிரியர்களுக்கு பெரம்ப தூக்க கூட பயம். ஏன்னா அடிச்சா கவர்மெண்ட் இப்ப என்ன போட்டிருக்கு? சட்டம் போட்டு. அதனாலதான் பிள்ளைகள் தைரியமா கொடூரமாய் மாறுகிற காலம். நம்ம தூத்துக்குடிக்கு பக்கத்துல தான் ஒரு கல்லூரியில ஸ்டூடெண்ட் பிரின்சிபாலே யாரை கொலை செய்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன் ஏன் வாழ்க்கையில் அன்பு மாறுகிறது, கிரமம் மாறுகிறது, ஒழுங்கு மாறுகிறது, தேவனுடைய வெளிச்சம் தலைகீழாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். சிலருடைய வாழ்க்கையில ஏன் பயம் வருது தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் ஒரு ஆளை பார்த்து, ஏய் உன்னை என்ன செய்யறேன் பாருன்னா, என்ன இன்னொரு ஆள் என்ன செய்யும் சொல்லுங்க? என் நண்பர் ஜெபராஜ் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒன்று இது விதைப்பா அறுப்பான்னு கேட்பாரு. எத்தனை பிள்ளைகள் அம்மாவை பயமுறுத்துது, இதை செய்யாட்டி கையில பாட்டில் எடுத்துக்கிடும், பையன்மார் கையில் எடுத்துக்கிடுவான். உன் பெற்றோரை நீ பயமுறுத்தார், உன் நண்பனை பயமுறுத்தார். இத்தனை 7 காரியங்கள் வருகிறதுனால பயம். இந்த பயம் அனைத்தையும்
என் தேவன் நீக்கி உன்னை மகிழ பண்ணுகிறவர். கைதட்டுவோம். எங்க மகிழ பண்ணுவார் சொல்லுங்க? என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். இந்த ஆலயத்தில், இந்த ஜெப வீட்டில் ஆராதிக்கிற இந்த இடத்துல தேவன் உங்களை என்ன பண்றாரு? அல்லேலூயா. நெகிழ பண்றாரா மகிழ பண்றாரா? உலகம்தான் நெகிழ பண்ணும், உன்னை மகிழ பண்ணும். நீ பயப்பட தேவையில்லை. உன் பிசினஸ் தோல்வியை குறித்து பயப்பட தேவையில்லை. பல மாதங்களாக உனக்கு வந்த நஷ்டத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொண்டது போல உன் குடும்பத்தில் இழந்தது வரப்போகிறது. இழந்த நன்மைகள் வரப்போகிறது. இழந்த கிருபைகள் வரப்போகிறது. இழந்த நட்பு வரப்போகிறது. நீ பயப்படாது. ஆமென். அல்லேலூயா. பயம் என்னது? வேதனை உள்ளது. It tortures you. It troubles you. It turbits you. Oh, what a pathetic condition. அது அப்படியே மனிதனை சித்திரவதை பண்ணும், மனிதனை கலக்கும், மனிதனுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணும். இன்று இந்த கூட்டத்தில் நீ பயத்தோடு வந்திருக்கிறாயா? இந்த வியாதி என்னமாய் முடியுமோ? இந்த பிரச்சனை என்னமாய் முடியுமோ? என் மகளுடைய வாழ்க்கை என்னமாய் முடியுமோ? என் தொழில் என்னமாய் முடியுமோ? நன்றாய் ஆரம்பித்தேன் இந்த வருடத்தை. 2 முறை என்னுடைய காரில் ஆக்சிடென்ட் வந்துச்சு, என்னமாய் முடியுமோ நீ கேட்கலாம். தேவன் உனக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. பைபிள்ல பார்த்தா 500க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது பயப்படாது. 366 வார்த்தைகள் சரியா பயப்படாது என்று இருக்கு. வேற 180 வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, திகையாதே, கலங்காதே, மருளாதே. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஃபாதர் அழகா பாடுறார், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தோ. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தோ. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு நீ சொந்தோ. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு நீ சொந்தோ. என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய் இளங்கோ. பலவீனத்தில் பலமோ பூரணமாய் இளங்கோ. சென்னையில் ஒரு புது குடும்பம் பல வருடங்களுக்கு முன்பு அழைச்சாங்க. ஐயா பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ஏமா பயம் வருது? செய்வன செஞ்சிட்டாங்க. அப்படியா? நாங்கள் எல்லாம் போய் ஜெபம் பண்ணி முடிச்சவங்க இன்னும் பயமா இருக்கு. ஏமா பயமா இருக்கு? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆமென்.
எங்க சர்ச்சில் ஒரு செய்வனை என்ன, லட்சம் செய்வனை செஞ்சாலும் அவன் செய்யறது வாய்க்காம மாய்ந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் உள்ள ஆள கையை குலுக்கி சொல்லுங்க, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த இதை மாத்தி சொல்லுங்க, உனக்கு ஆதரவா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்த்து கொண்டே இருக்கும், செழித்து கொண்டே இருக்கும், அனுகூலமா இருக்கும், அற்புதமா இருக்கும், அடையாளமா இருக்கும். சபையே பயப்படாதே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாத. இயேசு சீசர்கள் பயந்திருக்கும் பொழுது அவங்க நினைச்சாங்க, இயேசுவை மறுதலிச்சிட்டோம், இயேசுவை மறந்துட்டோம். அவர் மரித்ததுடன் அவர் வாழ்க்கையே மடிந்து அப்படியே மண்ணுக்குள்ள போயிடுச்சு நினைச்சோம். ஒளிஞ்சிருந்த அவர்களை பார்த்து கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது அவர் ஊடுருவி உள்ளே வந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை சொன்னது, பயப்படாதீங்கள். நீ இந்த ராத்திரி வேளையில பயப்படுவதற்கு நியாயமான காரணம் இருக்கலாம், நியாயம் இல்லாத காரணம் இருக்கலாம், நிழல் போன்ற காரியம் இருக்கலாம், நிஜமான காரியம் இருக்கலாம், நீ நிதானிக்க முடியாத காரியம் இருக்கலாம், நித்தமும் உன்னை சித்திரவதைப்படுத்தும் உண்மையான காரியம் இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், உனக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், வல்லமையை காண்பித்து சொல்லுகிறார், வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறார், பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே. என்ன செய்ய? மகிழ்ந்து. அல்லேலூயா. மகிழ்ந்தா என்ன செய்வோம்? சந்தோஷம்ன்றது மகிழ்ச்சின்றது கொஞ்சம் வித்தியாசம். மகிழ்ந்து களி கூறுனா ரெண்டும் சேர்ந்து செய்வது. சந்தோஷம்ன்றது ஆவியின் கனி. ஆமென், அல்லேலூயா. மகிழ்ச்சிங்கிறது நிகழ்ச்சியின் அடிப்படையில். அப்ப என்ன? நிகழ்ச்சியின் மூலம் சந்தோஷப்படுவது, சந்தோஷத்தின் மூலம் நிகழ்ச்சியை உருவாக்குவது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்போஸ்தலர் 2 நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன பண்ணாங்க? போஜனம் பண்ணினார். ஆலயத்தில் மகிழ்ந்து களி கூறுகிற நாம் ஐக்கியமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கலகலன்னு கலக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கலகலன்னு அன்பா பேசி ஐக்கியமா இருக்கணும். வைத்த கலக்கிற மாதிரி பேசிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாருங்க, இந்த 6 மணி 6 o'clock மாதிரி மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? உம்மர். அவர் ஆபீஸ்லயும் இன்ஸ்பெக்டர், வீட்லயும் யாராவது இருக்கீங்கன்னா மன்னிச்சுக்கங்க. அல்லேலூயா. ஆபீஸ்லயும் அக்கவுண்டன்ட், வீட்லயும் எப்படி அக்கவுண்ட். என் நண்பர் ஒருவர் உண்டு. அவர் தெருவில் அந்த ஓரத்தில் வர்றாருன்னு அவர் பிள்ளைகள் வரும். அப்ப கண்டுபிடிச்சிருவேன், அப்பா வர்றாரு. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணும் தெரியுமா? புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்க உட்காரும், தலைகீழ வச்சுக்கிட்டு இருக்கும். என்ன உண்மையா படிக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. 2வது சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுகிறவன் பாடல் பாடுவான். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டா. மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம். மன்னவன் இயேசு உன்னடுவில். உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லாத மாதிரி தெரியுதே.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலெக்ஷன்ல பாருங்க, அம்மாவை பார்த்து, தாத்தாவை பார்த்து, ஐயாவை பார்த்து, மோடியை பார்த்து, பிரதமரை பார்த்து என்ன மகிழ்ச்சியா ஆன்றாங்க. தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்றான், எருசலேமே என் மகிழ்ச்சியில் அதிகமா ஒன்னு நினைக்கிறேன். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்றான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்த? போகும்போதும் சொன்னானா, போவோம் வாருங்கள் சொன்னானா? அப்ப போவோம் வாருங்களுக்கும் போதே மகிழ்ச்சினா, ஆலயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி? கை தட்டுங்க பார்க்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு தாவீதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சினா, புதிய ஏற்பாட்டு தாவீதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? ஹலோ, பின்னால உள்ளவங்க, நான் கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனா? சில வாயை திறக்க மாட்டீங்களே. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். எல்லாரும் மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். மன்னவன் இயேசு உன் நடுவில். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம். மன்னவன் இயேசு பெரிய காரியம். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தெய்வத்தை பார்த்து கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே. கொடுப்பவர் உண்டு, கொஞ்சத்தை கண்டு கொடுப்பவர் உண்டு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 41 பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நீதியின் வலது கரத்தினால், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு. அல்லேலூயா. பூச்சிக்கு துணையா பெரிய தேவன் நிற்கிறார். கைதட்டுங்க. அவர் என்ன செய்வாரா? இந்த பூச்சி பக்கத்தில் நின்னாவே இந்த பூச்சிய போரடிக்கிற பெரிய எந்திரமா மாற்றுவாராம். ஆமென். நானும் சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல படிக்கும்போது என் நண்பன் ஒரு புருடா விடுவான். பென்சிலை சீவி கஞ்சி தண்ணியில போட்டா என்ன வரும்? எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அல்லேலூயா. என்னைக்காவது ரப்பர் வந்திருக்கா பிரதர்? அல்ல, ஆண்டவர் புழுவை போல துடிக்கிற உனக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது போரடிக்கிறத புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரன், நீ வாங்கின ஒரு நிலத்துல பல பிரச்சனை கேஸ் இதோட வேதனையோடு இருக்கிற, ஆண்டவர் சொல்றார், எவர்கள் உனக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்களோ ஓம் பக்கத்துல வர போறாங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருக்க போகிறாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, இந்த 41:10 இருந்து பார்த்தா எரிச்சலா இருக்கிறவன், வழக்காடுகிறவன், யுத்தம் பண்ணுகிறவன், நம்ம சந்தோஷத்தை கெடுக்க மனிதர்களுடைய எவல்யூஷன் என்ன? முதல் ஸ்டெப்பு எரிச்சலா இருப்பான். ஏசாயா 41 நான் வாசிக்கிறேன், இதை கவனிங்க.
முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா எரிச்சலா இருப்பாங்க. 12ஆம் வசனம். 2வது வழக்காடுவாங்க. 3வது போராடுவாங்க. 4வது யுத்தம் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எரிச்சலா இருப்பாங்க, வழக்காடுவாங்க, போராடுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. சிலர் நினைக்கிறாங்க நான் களக்காடு போனாலும் வழக்காடுறாங்களே, வழக்காடுவாங்க, என்ன பண்றது? தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க நீ எங்க போனாலும் ஒன்ன விட மாட்டேன். நீ புழுவை போல நெளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அம்மா உன் பிள்ளைக்காக கண்ணீர் விடுற அம்மா, புழுவை போல நெளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நெளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே. அந்த புழு என்ன செய்யுமா? போரடிக்கிற மெஷினா மாறி குன்றுகளை மிதித்து என்னாக்கும்? அதான் ஃபாதர் பாடுற, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவா, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவா, குன்றுகளை தவிடு கொடியாக்குவா, குன்றுகளை தவிடு. யாக்கோபே பேருண்டு வா, யாக்கோபே பேருண்டு வா, பூத்து ஒலுங்கிடுவா, காய்த்து பூத்து ஒலுங்கிடுவா, காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே வேரூன்று வா, என் மகனே வேரூன்று வா, பூத்து குலுங்கிடுவா. கைத்தட்டி பாடுவோம், எல்லாரும் பாடுவோம். பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே ஒன்றுவா, என் மகனே வேறொன்றுவா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்களா இந்த புழுவை பார்த்து, இந்த போரடிக்கிற மெஷின் ஆகி குன்றுகளெல்லாம் உடைச்சு நொறுக்கிடுச்சுப்பா. ஆனா இந்த புழு சொல்லுமா, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்ப. நீ பெரிய காரியம் காணணுமா? ஆண்டவர் உண்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். ஆமா, அநேகரை கொண்டு ஆண்டவர் எப்படி பெரிய காரியம் செய்யறாரு. அவங்கள மக்கள் புகழ்வாங்க, பெருமைப்படுத்துவாங்க. ஆனா அவங்களோ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களிகூர்ந்து மேன்மை பாராட்டும். செப்பனியா 3 நீங்க பாத்தீங்கன்னா, அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார் தேவன், அவர் மகிழ்ந்திருப்பார்னு 15 வாசித்தா சொல்லுது. அப்ப நான் மகிழ்ந்து களி கூறுகிற நாம் ஆண்டவருடைய பாதத்துல அப்படியே அமர்ந்திருக்கணும். ஆமே, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கீங்களா? என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறது. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் எப்படி இரு, அவரே காரியத்தை
வாய்க்க பண்ணுவாராமே. எனது மனவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறே. இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறே. எனது மனவாளனே. ஃபாதருடைய பாட்டெல்லாம் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல அப்படியே அமர்ந்து தியானிப்பார். தெய்வ பிள்ளையே, நீ பயப்படாத, கர்த்தருடைய வேதத்தில் மகிழ்ந்திரு. ஆங்கிலத்தில் இருக்கு, who has delight in the word of God. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நீ ஆண்டவருடைய வேதத்தை அப்படியே மகிழ்ந்து தியானிப்பியா? நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிலையங்கி தரித்தவர். 7 பொன் குத்து விளக்குகள் நடுவே உலாவுகிறவர். அவருடைய பிரசன்னம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறது. உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ஜாதிகளை கொண்டு வர போகிறது. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம் வரப்போகுது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா, ராஜ முடியா மாற போற. ஜாதிகள் நீதியை காண போறாங்க. நீ மகிழ்ந்து உன் காரியங்களை ஆண்டவரிடத்துல ஒப்புவித்து, நீ மகிழ்ந்து அவரிடத்துல நம்பிக்கையா இருந்து, நீ மகிழ்ந்து ஆலயத்திலே ஆராதித்து, நீ மகிழ்ந்து தேவனுடைய ஜனத்தோடு ஐக்கியமாயிருந்து. யாக்கோபு 5:13 சொல்லுது, உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் என்ன பாட கடவன்? அல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீ மகிழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து, நீ மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து, நீ மகிழ்ந்து தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு, நீ மகிழ்ந்து அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நீ மகிழ்ந்து அவரையே மனமகிழ்ச்சியாக்கி, நீ மகிழ்ந்து கர்த்தருடைய நாளில் விடுதலையோடு ஆராதிப்பாயானால், இந்த முதல் 6 மாதத்தில் காணாத பெரிய காரியங்களை என் தேவன் செய்ய போகிறார். வாலிபர்கள் தரிசனங்களை காணப்போகிறீர்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காணப்போகிறீர்கள். ஆவியானவர் பலத்த காற்றாய் இறங்கி கிரியை செய்ய போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை பயன்படுத்த போகிறது. நீ அறியாத ஜனங்கள் உன்னை சேவிக்க போகிறார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்பட போகிறாய். தேவனுடைய பரிசுத்த அக்கினி உன்னை நிரப்ப போகிறது.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இருத்தியுள்ளே. நீ இழந்த எல்லாவற்றையும் தருவதற்கு இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சத்தமிட்டு கம்பீரி, சத்தமிட்டு கம்பீரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. இந்த சபைக்கு எதிரான எரிகோக்கள் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. சத்துருவின் வல்லமைகள் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நீ மோசையை போல உன் வாழ்க்கையில சகோதரனே உடைக்கப்பட்டவனா வந்திருக்கிற. முள்செடியில் தரிசனமான தேவன் உன்னை அதிகாரப்படுத்தி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் நாட்கள் சமீபித்து வருகிறது. ஆவியானுடைய வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. ஆவியானுடைய வரங்கள் உன்னை நிரப்ப போகிறது. மோசே பெரியவனானா, பாவ சந்தோஷத்தை வெறுத்துவிட்டு மோசேயை பார்வோனுக்கு முன்பாக அதிகாரியாக்கின தேவன், பார்வோனையே ஆசீர்வதிக்கும்படி அழைத்த தேவன், உடைந்து உருக்குலைந்து கண்ணீரோடு வந்திருக்கிற உன்மேல் அவருடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். இந்த தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த கூட்டத்தில் ஒரு மகள் யோசேப்பை போல நீ தவறா குற்றம் சாட்டப்பட்டு மனிதரால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிற. உன் வீட்டார் கூட உன்னை அற்பமா எண்ணி இருக்கிறாங்க. பல மாதங்களா நீ கண்ணீர் வடித்திருக்கிற. யோசேப்பை பெரியவனாக்கின தேவன் இந்த வருட முடிவுக்குள் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார். தாவீதை போல சகோதரனே, நீ அழைப்பை பெற்றதினால், தேவன் உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதினால், வனாந்திரத்துக்கு துரத்தி விடப்பட்டவனை போல ஊழியத்தை இழந்து கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரான் வந்திருக்கிற தம்பி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு இருந்து பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எத்தனையோ பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேனே, எத்தனையோ பேரை ஜெபத்துல நடத்துறேனே. என் சிறையிருப்பு மாறுமா, சீர்வாழ்வு மாறுமா சொல்ற எரேமியாவே, எரேமியா 33:3 என் தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்க போகிறேன், உனக்கு அறிவிக்க போகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இந்த 6 மாதத்துல காணாத பெரிய காரியத்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில காண போறேன், என் குடும்பத்துல காண போறேன்,
என் வீட்டில் காண போறேன், சபையில காண போறேன். இந்த தேசம் காண போகுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சபைகளுக்கு தேவன் சொல்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் மகாதேவன், அவர் மிகவும் பெரியவர். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை நான் காணணும், பெரிய காரியத்தை காணணும். பெரிய அற்புதத்தை காணணும். சொல்ற ஆத்துமாவே, தேவ பிரசன்னம் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் அலை அலையா வருது. கர்த்தரை எனக்கு முன் வைத்து நான் வந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய அக்கினி கிரணங்கள் உன்னை பார்க்குது. உன் காதுகள் ஆண்டவருடைய வார்த்தை தோணிக்குது. எரேமியாவை போல சிறு பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போறாரு, எழுப்ப போறாரு, எழுப்ப போறாரு. வாலிப பிள்ளைகளை பயன்படுத்த போறாரு. தீர்க்க தரிசன ஆவி நிரப்ப போது, தீர்க்க தரிசன ஆவி இந்த சபையை நிரப்ப போது, நிரப்ப போது, நிரப்ப போது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். Receive, receive, receive the power of the Holy Ghost. ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுது, ஊற்றப்படுது, ஊற்றப்படுது. அக்கினியை பெற்றுக்கொள், இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியானவர், 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 இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார், 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 பெரியவராயிருக்கிறார். உன் வாயை விரிவாய்த்தர, உன் வாயை விரிவாய்த்தர. அந்நிய பாஷை அடையாளத்தோடு உன்னை நிரப்ப போறாரு, நிரப்ப போறாரு. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. கர்த்தருடைய அக்கினி உன்னை நிரப்ப போது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண போகிறார்கள். பயப்படாதே நீ மகிழ்ந்திடு, பெரிய காரியம் கண்டிடு. பயப்படாதே நீ மகிழ்ந்திடு, பெரிய காரியம் கண்டிடு. இஸ்ரவேலின் பரிசுத்த உன்னடுவில் பெரியவரே, இஸ்ரவேலின் பரிசுத்த உன்னடுவில் பெரியவரே. பயப்படாதே மகிழ்ந்திரு, பெரிய காரியம் கண்டிடு. பயப்படாதே மகிழ்ந்திரு, பெரிய காரியம் கண்டிடு. பயப்படாதே மகிழ்ந்திரு, பெரிய காரியம் கண்டிடு. பயப்படுறவங்களை பார்த்துறீங்களா? வாயே திறக்க மாட்டாங்க. வாயை திற. இயேசு சிலருக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நான் இப்ப அழைக்க போறேன். ஆமே, ஏக்கத்தோடு இயேசு வந்திருக்கிறார். சில வாலிபர்களை பயன்படுத்த போறார், சில சகோதரிகளை பயன்படுத்த போறார். எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு அறிவில்லையே, புத்தி இல்லையே. உன்னை தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்ப போறார். நான் பெரிய காரியத்தை பார்க்கணும், நான் பெரிய காரியத்தை அனுபவிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும். அப்படிப்பட்டவங்க கை உயர்த்துவீங்களா? கை உயர்த்துங்க பார்க்கலாம்.
நான் பெரிய காரியத்தை, அப்படிப்பட்டவங்க முன்ன வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீ மணிக்கணக்கா ஜெபிக்க போற மகளே, ஆண்டவர் உன்னை வல்லமையா பயன்படுத்த போறார். முதல் படி, உன் சரீர கட்டுகள் அறுத்து இப்பொழுது வெளியே வருகிறது. பலவீன கட்டுகள் வருகிறது, சோம்பல் நீங்குகிறது, அந்த நிலைமை நீருது. பெற்றுக்கொள். வாய தர, அந்நிய பாஷை வருது. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுகிறவர். ஊற்று ஏசப்பா, ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. அக்கினி, அக்கினி. பாவ கட்டுகள் வெளியே வா. என் வாலிப பிள்ளைகளை ஊராபா லாபா பின்னுக்கு இழுக்கிற பில்லி சூனிய வல்லமைகள், பின்மாற்ற ஆவிகள் ஓடுகிறது, ஓடுகிறது. அக்கினி, 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 அக்கினி. தேவனுடைய அக்கினி. ஊராபாலா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தம்பி, உன்னை பயன்படுத்த போறாரு. இந்தியாவின் தரிசனத்தை பார்க்கிற தம்பி, உன்னை பயன்படுத்த போறார். தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா மாற போற, மாற போற, மாற போற. வாயை திறந்து கூப்பிடு. ஆவியானவரை நிரப்பும்னு கேளு. ஆவியானவரே ஊதுவீராக, நிரப்புவீராக. ஊராபாதா ரகபாதா ரபா லபா. அக்கினி, 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 அக்கினி. ரிபாலா கதா தா 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 தா. ஃபயர், 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 ஃபயர். ஆப ரிகபா. எரேமியாவை போல கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் ஆவி, தானியேலின் தரிசன ஆவி, எரேமியாவை போல கதறும் ஆவி. நான் யூஸ்லெஸ்னு சொன்ன மகளே, நான் பலவீனம்னு சொன்ன. கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்த போறார், பயன்படுத்த போறார். கிருபை பெருகுது, கிருபை பெருகுது. வெள்ளம் போல சோதனை வந்தது உண்மை. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஊராபாலபா. பாடல் எழுது. கிருபைகள் வருகிறது. கர்த்தர் உன் கையை பிடிக்கிறார். உனக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி, வயிற்றில் உள்ள போராட்டம், பில்லி சூனிய கட்டுகள் முறிகிறது. ஊராபாலா, ஊராபா. துக்க நாட்கள் முடிந்து போகிறது, துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கர்த்தருக்கு எதையாயிலும் செய்யணுமே வந்த மகனே, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஓமா ரபா ஹதா ரபா கதரா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் வாயை விரிவாய்த்தர. ஆவியானுடைய காற்று, விண்ணக காற்று வருது. நிரப்போம், நிரப்போம். கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு ஆவியானவரே 4 திசையிலும் இருந்து ஊதுவீராக. இவருடைய காயங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் மாறுவதாக. தரிசனங்களால் உன்னை நிரப்புறாரு, தரிசனங்களால் உன்னை நிரப்புறாரு. யோவான போல நீ செத்தவன போல விழுந்து ஆண்டோடைய தரிசனத்தை பார்க்கிற, பார்க்கிற. அக்கினி அபிஷேகம், நீ இழந்த கிருபைகள் உனக்குள்ள திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது. receive, 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 receive. urakaba dihada roka mandara uda raba hata raba ura hata riba uta ruba uta. யுத்த பாச, யுத்த பாச. பரிந்து பேசு. ஜெப பாச வருது. பலருக்குள்ள ஜெப பாச வருது. கர்த்தர் உன்னை யுத்தத்தில் மல்யுத்த வீரனா எந்த சமயத்திலோ சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு பரிசுத்தவான்களுக்கு பண்ணோ விண்ணப்பத்தில் உதவ. உரியாந்தரா கூரபா லியாங்கபுரோ உரபல ஹந்தரோ. கண்ணீரினாவி, கண்ணீரினாவி, கண்ணீரினாவி. தீர்க்க தரிசன ஆவி. ஜாதிகளுக்கு, ஜாதிகளுக்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறுபிள்ளை என்று சொல்லாதே, அற்பமா எண்ணாதே. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார், மகிமைப்பட போகிறார். அவருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி வருகிறது.
நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றோ. நான் அறியாததும் எனக்கு பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றோ பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை என்றோ நிலையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, எதிரானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், வலக்கரம் தாங்குவார், தயங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. பெரியவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆகார் துருத்தியில தண்ணீரை கேட்டா துறவையே கொடுத்தார். உங்களுக்கு பாருங்க, சில வாரத்துக்குள்ள அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூறு. இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணு, இந்த ஆலயத்தில் ஐக்கியப்படு, இந்த ஆலயத்தில் ஊழியம் செய். உபாகமம் 28 சொல்லுது, மகிழ்ச்சியோடு ஊழியம் செய். இழந்த ஐக்கியத்தை விட்டுறாத, ஊழியம் செய். ஆண்டவர் இந்த மாதம் முடிவுக்குள் கூட அற்புதம் செய்ய முடியும். You write it in your diary. சில வாலிப பிள்ளைகளுக்கு சில வாரத்துக்குள்ள பெரிய காரியம் நடக்க போகுது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி. எங்கள் பரிசுத்தம் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி விழுந்த 7வது மாதத்தில் நீர் உங்களோடு பேசின உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தின் நடுவில் எங்களை கொண்டு செய்கிற தயவிற்காக ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் எங்களை கொண்டு தேசங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை கொண்டு இந்த தேசத்தின் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கப்படுவதாக என்ற வார்த்தையின்படியே இந்த வருஷத்தின் மறுபக்கத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பக்கூடிய அக்கினியாய் எங்களுக்கு வார்த்தையின் நிறைவோடு தந்த தயவிற்காக கரங்களை தட்டி கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். பரலோகம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும், தேவன் மகிமைப்படுவாராக. சிங்காசனத்தின் நிறைவோடு கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாதிக்கிறவர்களாக எழுப்புவீராக. எங்களுடைய உலர்ந்து போன அனுபவங்கள் உயிரடையட்டும், எங்களோடு கூட இருப்பீராக. வந்த அத்தனை குடும்பங்களை, பிள்ளைகளை தனித்தனியாய் பேர் பாராய் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை தியானித்து அதன்படி வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள என் ஆண்டவர் ஆவியில நிரப்பி பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்க மேல் பிரசன்னமாக்கி எங்க மேல் கிருபையாயிருந்து ஆசீர்வதித்து காத்து சமாதானம் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே.